ராயல் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாங்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பற்றி நான் கன்ஃபார்ம் பேசுகிறேன். மிஸ்டர் டி. என்னங்க என்ன அவரு எனக்கு தெரிஞ்சு அவரோட யார் கூட நான் காம்பினேஷன் பண்ணாலுமே அதோட என்னோட ஸ்டைலில் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாரு என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனவுடனே எனக்கு அது ஏஆர் ரஹ்மான் வீட்டிலே அந்த பாட்டு. ஸோ செகண்ட் சிங்கிள் அப்படிங்கும் போது ஒரு லவ் சாங்கு, ஒரு கானா சாங் அப்படிங்கும் போது நான் ஒரு மெர்சல் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட தான் ஒரு பாட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சா என்னையா பண்ணி வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாங்கோட காம்பினேஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் பேசணும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் தனுஷ் காம்பினேஷன்ன்றது எனக்கு தெரிஞ்சு அதுவும் தனுஷ் ரைட்டிங்ன்றது ஒரு மாதிரி அதுவே ஒரு ஃப்ரெஷ். அப்புறம் சிங்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டா சந்தோஷ் நாராயண், ஸ்வேதா மோகன், அன்இமேஜினபிள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படிங்கும் போது சாங் லிரிக்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா லிரிக்ஸ்னா ஆக்சுவலி யார் பண்ணுவாரு, நம்ம டி தான் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா கானா காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ கானா காதர் அப்படின்ன உடனே என்னடா இது வேற ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட போறாரு, அவரு வேற ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட போனாலே அது யார்கிட்ட போவோம், விவேக் கிட்ட போவோம் அப்படின்னு கானா காதர் அவங்களும் பெருசா பரிச்சயம் இல்லாத ஒரு பெயர் அப்படிங்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருந்தாலும் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா செம்ம பாட்டு. ஏஆர் ரஹ்மான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவர் இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நிறைய விஷயம் பண்றாருக்கும் போது ஒரு மாதிரி பெரிய விஷயம். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் கிட்டது ஒரு கானா பாட்டு அப்படிங்கும் போது உண்மையிலே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை இருந்துச்சு. அதை சொல்ல போறோம். சாங் டீகோடிங் ஆஃப் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. சாங்கோட பேரு ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்குல்ல. நான் சாங்கோட பியூட்டி நான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பீட்டே கேட்சி. அதெல்லாம் ரொம்ப ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பீட்லேயே ஒரு பாட்டு ஒரு மாதிரி பயங்கரம். எனக்கு தெரிஞ்சு 2024ல ரொம்ப வைரலான சாங்கா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சான்ஸான ஒரு விஷயம் தான். உண்மையாலே வேற மாதிரியான ஒரு பாட்டு தான் அது. ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கானா பாட்டு அப்படிங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பீட் என்ன பண்ணுவோம், ஏதாவது அது லவ் சாங்கா இருந்தா கூட சரி வேற மாதிரி வரும். நான் ஆக்சுவலா தனுஷ் அதே மாதிரி நார்த் மெட்ராஸ் அதே மாதிரி செட்டப்லாம் அதே மாதிரி ஒரு லவ் சாங் அப்படின்னும் போது நான் யோசிச்சது வடச்சென்னை அந்த மாதிரி இருக்கும் தான் நான் யோசிச்சேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க ஏஆர் ரஹ்மான் என் ஸ்டைல நான் ஒன்று பண்றேன், உங்களுக்கு தேவை கானா பாட்டு அது இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து கேட்ட பாட்டுல கானா பாட்டுல ஃபர்ஸ்ட் பீட் ஃப்ளூட் ஸ்டார்ட் ஆகுது இந்த பாட்டுல தான். ஃப்ளூட்ல ஸ்டார்ட் ஆகுது பாட்டு உண்மையாலே வேற மாதிரி இருந்துச்சு. அது கேட்கும் போது என்னடா எதுன்னு சொல்லிட்டு ஃப்ளூட்ல அப்படியே ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே ஹார்மோனியம் கிட்ட போகுது. ஹார்மோனியமும் ஃப்ளூட்டும் சேரும் போது ஒரு மேஜிக், ஒரு மாதிரி வைட் மெட்டீரியல் அந்த மாதிரி ஆயிட்ட உடனே ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது சாங். உண்மையாலே சந்தோஷ் நாராயணனுக்கு ஒரு டெய்லர் மேட் சாங். உண்மையில அவரோட வாய்ஸுக்கு டெய்லர் மேட் சாங். ஆனா ஸ்வேதா மோகன் இப்போ இவங்க காம்பினேஷன் பார்த்தா ஸ்வேதா மோகன் ஒரு பக்கம் கலக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு பாட்டு. அதே மாதிரி சாங் அந்த கானா பாட்டுல நான் சொல்லல, ஃப்ளூட்டு, ஹார்மோனியம், தவுள், நாதஸ்வரம் எல்லாம் இந்த பாட்டுல உண்மையிலே சூப்பரான பாட்டு, ஒரு பயங்கர வைப்பான ஒரு பாட்டு. ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஒன். உண்மையிலே கிவிங் த பேங்கர். எனக்கு தெரிஞ்சு இதை தானே நீங்க ஃபர்ஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையில சூப்பரா இருந்துச்சு. ஸோ லிரிக்கா பார்த்தா கானா காதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. லிரிக்கா உண்மையிலே தனுஷோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவர் எழுதினாலும் சரி யார் எழுதினாலுமே சரி லிரிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். எனக்கு ஒரு 5 வாட்டி நம்ம திரும்பி திரும்பி கேட்போம்னா பாட்டு அடிக்ட் ஆகிடும். ஸோ லிரிக்கா பார்க்கும்போது எனக்கு எல்லா லிரிக்குமே ரொம்ப கேட்சியா இருந்துச்சு. ரொம்ப கேட்சியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லிரிக்கே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. நீ இருக்கிறியே ஓலை கொட்டையா, சும்மா நடக்கிறியே தவளை கட்டையா, நீ இருக்கிறியே ஓலை கொட்டையா, சும்மா நடக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த லிரிக் மேலே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதுதான் பேராக வச்சிருக்காங்க. உண்மையில வேற லெவல் இருந்துச்சு. சோஜாவா சாஞ்சிக்கிற மோமடியில சாஞ்சி அட வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, ஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சி சும்மா வாட்டமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு. லிரிக்லாம் ரொம்ப சிம்பிளான லிரிக். அதே மாதிரி எனக்கு இந்த சாங்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்போ கானா சாங் அப்படின்னு வந்தாலே அவங்களோட கல்ச்சர் ஒரு விஷயம், அந்த இடத்தோட கல்ச்சர்ல நிறைய பண்ணுவாங்க. அது ரொம்ப ஜாலியா போயிடும், அப்படின்னா ரொம்ப சீரியஸா போயிடும். அப்படிங்கும் போது ஒரு பயங்கரமா எனக்கு தெரிஞ்சு அந்த கல்ச்சரை ரொம்ப கவித்துவமா சொன்ன மாதிரி இருந்துச்சு லிரிக். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் சோஜாவா படுத்துக்குவ மோமடியில சாஞ்சி அட வாட்டலமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிரிக் உண்மையில வேற லெவல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாங்கை சொல்லணும்னா பார்த்தா சந்தீப் கிஷானுக்கும் அப்பர்ணா பாலகுருலிக்கும் ஒரு லவ் சாங். உண்மையிலே தனுஷுக்கு ஆட்சா இந்த இடத்துல ஒரு டைரக்டரா பயங்கரமான விஷயத்தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா
ஒரு அவரு மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்க ஹீரோக்கு இன்னொரு ஹீரோக்கு ஒரு லவ் சாங் கொடுக்குறது இப்போ ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஆனா இப்போ கூடமே அந்த ஹீரோ கிளாஸ்ல நிறைய பேர் பண்றது இல்லை. ஸோ ஒரு அதுமான ஒரு ப்ராப்பரா ஒரு சாங் உண்மையிலே அங்க அழகாத அசுரம் இருந்தாங்க இதுவான்னு கேட்டா நான் இதுதான் சொல்லுவேன். உண்மையிலே வேற மாதிரியா இருந்துச்சு பாட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஒரு லிரிக் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டே இருக்கும்போது விஷுவல் ஒரு விஷயம் காட்டுவாங்க சாங்ல. நீங்க பாத்தீங்கன்னா விஷுவல் காட்டும் போது ஏதோ ஆயுத பூஜை கொண்டாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் காட்டும் போது ஒரு நாதஸ்வரம் விட்டு ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் ரொம்ப 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 சர்ப்ரைஸ். அந்த நாதஸ்வரம் வீட்டுல என்ன ஆகும் விஷுவலா இந்த பர்சன் கிஷான் பக்கத்துல வந்து அப்புறம் இருக்கோம்னா 2 பேரும் இடிச்சுட்டு ஒரு விஷயம் வந்து கியூட்டா பண்ணிருப்பா. அதுதான் தனுஷ் டச். அவரோட ரைட்டிங்கே அதுதான் பயங்கரமா செம்ம கியூட்டா ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா செம்ம கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அதே விஷுவல்ல வந்து ஒரு மாதிரி துணி துவைக்கிற இடத்துல வந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா சென்ட்ரல் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். அது அந்த லிரிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுல 2 லிரிக்ஸா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து உன்னை பார்த்ததும் அட ஏறுதே கிக்கு நீ தாண்டி மாமனுக்கு எத தக்காளி தொக்கு. உன்னை பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு நீ தாண்டி மாமனு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சாங்ல என்னன்னா லிரிக்க டபுள் டைம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப 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 நாளாச்சு தமிழ் சினிமா அந்த மாதிரி பாட்டு வந்து ஒரே லிரிக்க வந்து டபுளா யூஸ் பண்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப நாளாச்சு நான் கேட்க ரொம்ப நாளாச்சு. ஸோ அதை வந்து சூப்பரா இருந்துச்சு. முன்னர் பார்த்ததும் அட ஏறுதே கிக்கு நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு அதுவும். ஸோ அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப பிடித்தது என்னன்னா சீனு காட்ட வேணாம் நீ சில்லற போல ஆனா பலப்பலன்னு மிடிக்கிறீங்க வாரிச போல சீனு போடவா நானும் சீலர போல ஏ பல்ல பல்லன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு ஆக்சுவலா எதுக்கு யூஸ் பண்ணா நமக்கு ஆக்சுவலா தெரியும். அதுவே ஒரு மாதிரி கவித்துவமா யானா காதல் கியா போலே அம்மா போலே உன்ன தூக்கின்னு ஜாவா போல செல்ல குட்டி ஓடி வாடி வாச்சா மேல கியா போலே அம்மா போலே உன்னை தூக்கின்னு ஜாவா போலே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படி போயிட்டு இருக்கும்போது செம்ம கியூட்டா ஸ்வேதா மோகன் ஒன்று பண்ணிருப்பாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. செம்ம கியூட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே பாட்டு அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஐயோ அப்படின்றது வந்து ஒரு மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஸ்வேதா மோகன். அதுக்கப்புறமா அவங்க ஒரு மாதிரி அதே வீட்டுல கியா போல அந்த மாதிரி ஒரு மீட்ல பாடுவாங்க. அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு லிரிக் வந்து உன் வாயில போட்ட பீடா ஜருத்தாமா அட ஹிந்தியில சொன்னா நான் பியாரு ஜருத்தாமா அப்படின்னு சொல்லி உன் வாயில போட்டு மெல்லும் பீடா ஜரு தாமா ஐயோ ஹிந்தி இல்ல ஒரு மாதிரி பயங்கரமா சரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச லிரிக் இந்த பாட்டிலே அதுதான் வேற லெவலில் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க செம்மையா இருந்துச்சு. இது மாதிரிலாம் ஏன்னா யோசிக்க முடியுமா ஆக்சுவலா அந்த மாதிரி இருந்துச்சு. உன் வாயில போட்ட பீடா ஜருத்தாமா அட ஹிந்தியில சொன்னா நான் உனக்கு பியாரு ஜருத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ சூப்பரா இருந்துச்சு. இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏஆர் ரஹ்மானுக்கு வணக்கத்தை போடு சிச்சுவேஷனா என்னவா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கானா லவ் சாங் அவங்க 2 பேருக்கு லவ் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு சாங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சிச்சுவேஷன். அதுல ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருன்னா அது கன்ஃபார்மா ஏஆர் ரஹ்மானால மட்டும்தான் முடியும். எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிடுச்சு. ஏன் இம்ப்ரெசிவ் ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ கானா பாட்டு கேட்டிருக்கோம். அதுல வந்து ஃப்ளூட் சவுண்டு நாதஸ்வர சவுண்டு தவுள் சவுண்ட் எல்லாம் வந்திருக்கு ஹார்மோனியம் சவுண்டு அதெல்லாம் வந்திருக்கான்னு நான் யோசிச்சு பார்த்தா கூட என்னால யோசிக்க முடியல. ஸோ அதுல வந்து ஏஆர் ரஹ்மான் உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரே ஒரு செகண்ட்